மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்ம யூஸ்வலாக பண்ணுற அந்த ரிவ்யூ ஸ்டைல் கண்டென்ட்லேருந்து வெளியில் போயிட்டு vlog டைப்பில் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். இந்த வீடியோ வருமானு எங்களுக்கு ஐடியா கிடையாது, போஸ்ட் பண்ணுவோமான்னு தெரில. என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஜீப் இருக்கலாம், ஜீப்போட ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறோம். அது இங்கே பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் ஓஎம்ஆரில் ஃபார்ம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஈவெண்ட் நடக்குது. இது பேசிக்லி ஒரு ஆஃப் ரோட் ஈவெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கர்ட்டசி வந்து பார்த்தோம் அப்படின்னா விடிகே ஜீப் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பேசிக்லி ஒரு ஃபுல் ரான் ஆஃப் ரோட் கோர்ஸு. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, Wrangler, அப்புறம் ஜீப் கிராண்ட் செரோக்கி, காம்பஸ், மெரிடியன் எல்லா கார்ஸும் இருக்கும், ஒரு ஆஃப் ரோட் கோர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. இது மெயின் இந்த மாதிரி ஸ்டைல் கண்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு இந்த vlog ஸ்டைலில் நாங்கள் பண்ணலாம் அப்படின்ற ரீசன் வந்து மெயின் உண்மையாக சொல்லணும்னா, ஆஃப் ரோடை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. இதை நாங்கள் போனதும் கிடையாது. நம்ம சென்னையில் இருக்க நம்ம ரோட்டில் இருக்க ஆஃப் ரோடில் வேணால் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலான ஆஃப் ரோட் கோர்ஸ்லலாம் வந்து இது பண்ணதும் கிடையாது, ட்ரைவ் பண்ணதும் கிடையாது. ஸோ எங்களுக்குமே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் என்ன யோசித்தோம் அப்படின்னா, நமக்கும் ஒன்றும் தெரியாது, நம்ம தெரிஞ்ச மாதிரியே அதை காமிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நாங்களும் அதை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஒரு vlog ஸ்டைல் எடுப்போம். மேபி வந்து ஏதாவது ஒரு கார்ஸில் வந்து பேசஞ்சர் ரைட் மாதிரி கிடச்சிது அப்படின்னா அந்த ஸ்டைலில் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அதை கற்றுக்கலாம், அதை பற்றி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து இன்வைட்லாம் வந்தது கிடையாது. பட் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதுக்கு வந்ததுனால எனக்கும் இந்த ஆஃப் ரோடில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது கற்றுக்கணுன்னு. ஸோ மேபி இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சு போயிட்டு பார்க்கலாம். ஆமாம், ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாங்கள் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோடே இங்கே அப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். சரி போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கோம். ஹோப்ஃபுல்லி நான் தான் முன்னாடி சொல்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுவோமானே எங்களுக்கு தெரியல. வாங்க போவோம். மக்களே, நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்துட்டோம். நம்ம நேரமாக என்னமோ தெரியல, இந்த பேட் லக்கை வந்து நம்ம கூட்டு வர மாதிரி மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சிருந்தது. கரெக்டாக நம்ம வரப்போ இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த ஃபார்ம் அப்படின்ற இந்த லொக்கேஷனில் இருக்கோம். ஆக்சுவலாக இதில் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஒரு ஜீப் மெரிடியனை ஒரு பெஞ்சுக்கு மேலே ஏற்றி செங்குத்தாக ஒரு பக்கம் தூக்கிற மாதிரி நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ கீழே இருந்துருக்கு. இப்போ மழைனால இந்த இது போட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த லொக்கேஷன் பாருங்கள், ஒரு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சீட்டிங் ஸ்பாட்டு. அங்கேருந்து இந்த இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரைவர்ஸ் நம்ம இந்த ட்ரைவ் போகிற இது. ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாருங்கள் இடியெல்லாம் இடிக்குது, தண்ட்ரஸாக நமக்கு என்ட்ரியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளும் வந்து ஒரு ட்ரைவ் பண்ணுறோம். நம்ம வந்து ஜீப் காம்பஸ் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். நமக்குமே வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வீடியோ சொன்ன மாதிரி 0 எக்ஸ்பீரியன்ஸ் இதில். பட் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஒரு செட்டப். இது ஆக்சுவலாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் மெயினாக என்னென்னா ஃப்ரீ இவெண்ட்டாக இதை வந்து பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் நம்ம பார்த்தோன்னா மெயின் ஓனர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்காக பண்ணுறாங்க. நம்ம பார்த்தா நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம ஒரு இதுவாக வந்திருக்கோம். வர இடத்துலையும் ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம ட்ரைவுக்கு வரும்போது மிச்சத்தை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மக்களே, இங்கே பாருங்கள் இந்த லொக்கேஷனு. இந்த லொக்கேஷனில் தான் நம்ம இப்போ இந்த ட்ரைவ் பண்ண போகிறோம் போல். இது ஒரு மாதிரி பிகினர் டு இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை எப்படி சொல்லலாம்னு தெரில. அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் நான் எனக்கு கண்ணில் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரைவ் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட சான்ஸ் வர்றதுக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் செரோக்கி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இங்கே இன்னொரு மெரிடியனும் இருக்குது. ஒரு காம்பஸ் ஆல்ரெடி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு காம்பஸ் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்ப்போம். அது பாருங்கள், மழை வந்து வேறு கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. திடீர்னு நிற்கிது, திடீர்னு பெய்யுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் இதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம ட்ரைவுக்கு கண்டினியூ பண்ணலாம்னு நான் சொல்லி முடித்தேன். பட் இப்போ தான் நாங்களே லொக்கேஷன் பார்த்தனால சரின்னு அதையும் ஒரு இதுவாக ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரைவில் பார்ப்போம். ஸோ மக்களே, இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம காம்பஸில் வந்து போக வேண்டியதாக இருந்தது. பட் வேறு ஒரு இன்சிடென்ட்னால நம்ம இப்போ வந்து ஜீப் மெரிடியனில் வந்து போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Will start? Yes. Okay. It's on? Yeah. Straight then. Yes. Switch on the wiper. Well, yeah. So you have to go there. Then we will climb on that ridge. Okay, here. Other side. There. That ridge you have to climb. Okay. This side angle. So we are turning from where? Here. Right now. Okay. Left. Your left tire will go up and right will remain down. Okay.
Just taking straight. Holding on both hands. Slightly left. Yes, perfect. Left. Slow. Yes. Oh, so we're heading straight. Yes. Straight. Right. How much acceleration? No, it will go easy. We are driving in the 4x4. Now take right from there. So these are basically articulations, Yes. right? Okay. Can you explain us a bit through what we're doing? We can translate it So later. this is all about the maneuverability right now. What we are doing right now, Okay. and because it is constantly raining, Okay. so the patch is already muddy, Mm. as you can see. Yes. So few part of the truck is got damaged because the soil is sandy. Mm. So right now we are doing the maneuverability. Okay. So any like specification you know about the Meridian? Yes, I do. I do Yes. know it's a. I think this has an electronic differential, right? Oh no, there is a proper mechanical differential on this. Mechanical difference. Okay. So this is a proper 4x4 hardware. The engage system is electron. Okay. Engaging and disengaging system. Okay. We're going through here. Yeah. Okay. So this is another. Yeah. What is this? This is basically Just to get the idea how much acceleration you have to give to plane. okay. I This mean is that ground also clearance. tests the approach and Yes. departure angles, right? Yes, right. Okay. That is 21 and 23 degrees. For the Okay. Meridian. Okay. 21 is the approach angle, 23.6 is the departure angle. Okay. That is 21.5 degrees. Exact number is. Okay. Yeah.
I'm pretty new to off-road basically. Okay. So I have the only experience with off-road is just basically driving through our roads in India. That's about it. Okay. Rather than that, this is like my proper off-road experience. So mainly, but when we create any truck or do off-road experience, Okay. few things are we showcase, like maneuverability of the vehicle, ground clearance, and articulations, approach, departure angle. These are the basic what we have to showcase. 240 mm is the ground clearance of Meridian. Yeah. So we're going straight up here. Yes. This is a steep incline. Stop. Yeah. Keep moving. Yes. You can. க்ளே இப்போ நம்ம அந்த மெரிடியனோட ரைடு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கமெண்ட்ரி மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே வந்து பண்ணலான்னு பார்த்தேன். பட் அகெயின் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் வந்து ஒரு சில இடங்களில் எனக்கு டவுட் இருந்தது மட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். பேசிக்கலி இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜீப்போட அஃபிஷியல் அவங்க மும்பையிலேருந்தே வந்து எல்லாத்தையுமே வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அந்த டீல்ஷிப் சைட்லேருந்து அந்த ஒரு இன்வைட் மாதிரி வந்தது. நம்ம இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். பட் இது மட்டும் இதுக்கான எண்ட் இல்லை. நாளைக்கு இதை விட சூப்பரான ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் ஜீப் ராங்லரோட. இதை வந்து நான் மெயினாக இப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணலாம், இந்த vlog ஸ்டைலில் இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணலான்ற ஒரு ரீசன் வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், என் கூட சேர்ந்து நீங்களும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆக்சிலேட்டர் பிரேக்கில் மட்டும் தான் கால் வச்சேன். வண்டி அதுவாகவே கூப்பிட்டு போயிடுச்சு ஜீப் மெரிடியன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜீப்லேருந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி. அண்டு நம்ம நாளைக்கு நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்னேன் இது வந்து போஸ்ட் பண்ணுவோமா இல்லையான்னு தெரிலன்னா, பட் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சனால போஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக உள்ளேருந்து நாங்கள் அவுட்ரோ எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் உள்ள மியூசிக் ஓடின்னு இருக்குது. இதுவே இப்போ எங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. காப்பிரைட் ஸ்ட்ரைக் பின்னாடியே கொடுத்துருவான் ஒரு சின்ன செகண்ட் போட்டதுக்குனாலுமே. ஸோ அதனால் காரணத்தினால நாங்கள் இங்கே வெளியில் வந்து அவுட்ரோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு டீட்டெயில்டாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸோடு சேர்ந்து இதுக்கு என்னென்ன எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட நான் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் வெளில வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.